11வது மாதம் முதல் தேதியிலே வந்திருக்கிறோம். இந்த 40வது வருடம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 40 வருடம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 11வது மாதம் முதல் தேதியில மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன குறிப்பாக 4 ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களில் நாம் படிக்கிறோம். நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேபிலே தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை, மோசேயோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். இந்த வார்த்தையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சில காரியங்கள்ல நாம் அப்படியே அடைபட்டு தங்கி இருந்து விட்டோம். சில விஷயங்கள்ல முன்னேறாமல் இருந்து விட்டோம். சில காரியங்கள்ல வளர்ச்சியின்றி இருந்து விட்டோம். அவ்வாறு தங்கி இருந்தது போதும் என்று இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் போதும் என்று வேதத்துல ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. ஆண்டவர் கொடுத்தது எதெல்லாம் போதுமானது என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அதை பற்றி நாம் வேறொரு நாளிலே தியானம் செய்வோம். அன்பானவர்களே, அப்ப இதுவரைக்கும் இந்த போதும் என்பது 2 விஷயத்தை குறிப்பிடுகிறது. ஒன்று என்பது மனநிறைவையும் போதும் என்று சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காரியம், இப்ப நாம் சொல்லுவோம், எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் போதும், எனக்கு வந்த பாடுகள் பலவீனங்கள்லாம் போதும், எனக்கு வந்த கஷ்டங்கள்லாம் போதும், என்னுடைய ஏழ்மைகள் எல்லாம் போதும். இந்த போதும் என்கிற வார்த்தை மன நிறைவை குறிப்பிடுவது அல்ல, இனிமேல் எனக்கு இவைகள் வேண்டாம் என்று அதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் சொல்றது அதுதான். நீங்க இவ்வளவு நாள் 40 வருஷமா அந்த மலை வடிவாரத்துல பாலைவனத்துல அலைந்து திரிந்தது போதும், இனி வாக்குத்தத்த நாட்டுக்குள்ள போங்க என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான ஏற்ற தாழ்வுகள் வழியாக வந்தார்கள். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்திர பயணத்துல, காடுகள்ல, மலைகள்ல, இப்படி பல இடங்கள்ல தங்கி இருந்தாலும் கூட அது கஷ்டமான வாழ்க்கை அல்ல. அதை நாம புரிஞ்சுக்கணும். கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவம் தான் இந்த 40 ஆண்டுகளும். இஸ்ரவேல் ஜனங்கள் குளறுபடி பண்ணாங்க, எதிர்த்து நின்றாங்க, முறுமுறுத்தாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் 40 ஆண்டுகளாக கர்த்தர்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வந்தார். அவனுடைய பராமரிப்புல எந்த குறைவுமே இல்லை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா அவர்கள் அலைந்ததான காலம் போதும், இனி உங்களுடைய சொந்த தேசத்துல போய் நீங்கள் குடியிருக்க ஆரம்பியுங்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தை காண்பிக்கிறது. இப்பொழுது இதை போதும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய அலைச்சல்களுக்கெல்லாம் முடிவு, அலைச்சல்கள் எல்லாம் போதும் என்பதை நாம் தீர்மானிப்பது அல்ல, கர்த்தர் தீர்மானித்து போதும் பாடி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், அடுத்த லெவலுக்கு கூட கொண்டு போகணும் கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள், 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதுல நாம் படிக்கிற வசனம், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போங்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இங்கே தங்கியிருந்தது போதும். 2வது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி புறப்படுங்கள்.
என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. 8ஆம் வசனம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். இதுல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி 4 ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் இந்த பகுதியில மோசேயை கொண்டு 40வது வருஷம் 11வது மாதம் 1 தேதியில இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். முதலாவது வார்த்தை, இந்த மலை பிரதேசம் நீங்கள் தங்கி இருந்தது போதும் என்பது. 2வது வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்பது. 3வது வார்த்தை, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்பது. 4வது, நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்பது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளின்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடுவாராக. அதே நேரத்துல ஆண்டவர் போதுன்னு சொல்லிட்டாரு, இனி நாம போய் தான் சுதந்தரிக்கணும். நீங்கள் புறப்பட்டு போங்க, தேசத்தை முன்னாடி வச்சிருக்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம். தானா வந்துடாது. புறப்பட்டு போகணும், கர்த்தருக்கு முன்னாடி சுதந்திர தேசத்தை முன்னாடி வச்சுட்டாரு, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இவைகள் நாம் இதுல 2 விஷயம் கர்த்தர் செய்கிறது, 2 விஷயம் நாம் செய்கிறது. ஒன்று, இந்த இடத்துல தங்கியிருந்தது போதும் என்பது கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். அடுத்தது, தேசத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார், அதையும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. நாம் செய்ய வேண்டியது, புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப புறப்படுதல் என்பது மிக பிரதானம். எழும்புங்க, கர்த்தருடைய காரியங்களை செய்யும்படி நீங்கள் எழுந்து புறப்பட்டு போங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி எழுந்தாதான் நடக்கும். நீங்க என்ன செய்யுங்க? போய் எழுந்து புறப்படுங்க. அப்படியே அடைஞ்சு கிடக்காதீங்க. உங்களுடைய நன்மையை பெறுவது என்பது உங்களுடைய கையில தான் இருக்கு. எழும்புங்க, ஜெபிப்பதற்கு எழும்புங்க, வேத வசனத்தை தியானம் செய்வதற்கு எழும்புங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எழும்புங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எழும்புங்க, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு எழும்புங்க. அப்படியே இருந்து எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்துவார் நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு, நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அன்பானவர்களே, இப்போ சுதந்தரிப்பது என்பது இந்த பூமியில ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதையும் குறிக்கிறது, நித்தியத்துல பரலோக மகிமையை பெற்றுக் கொள்வதையும் குறிக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த பூமிக்குரிய கானானாகிய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷங்களும் ஆசீர்வாதங்களை பெறாமல் இல்லை. இந்த 40 வருஷங்களும் கர்த்தருடைய கரத்தை காணாமல் இல்லை, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் இல்லை. ஆனா இப்பொழுது வாக்குத்தத்தத்துக்கு நேராக கர்த்தரை வழிநடத்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த வசனம் அது போட்டு பாத்தீங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர்கள் பின்வரும் அவருடைய சந்ததிக்கும் ஆணையிட்ட இடத்துக்கு நீங்க போங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். ஆண்டவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்னென்ன வாக்குத்தத்தங்களை தந்தாரோ அவைகள் நிறைவேறும் காலம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அவை நிறைவேறுகிற சமயம் வந்திருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் வரப்போகிற நாட்களில் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் தயார்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த குறிப்பாக நான் வாசித்த 4ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது. 11வது மாதம் 1 தேதியில தான் இந்த வார்த்தை மூசையின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவைகள் அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, நமக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே, குறிப்பிட்ட நாளிலே, சரியான அதே நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிறதான இந்த வேத வசனங்களை நிச்சயம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அதே நேரத்துல நாம் எழுந்து புறப்பட வேண்டும்.
அடுத்தது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 காரியத்தை நாம் தான் செய்ய வேண்டும். கர்த்தர் தேசம் நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. நாம் சுற்றி திரிந்தது, நாம் தங்கியிருந்த காலம் போதும் என்று கர்த்தர் முடிவு செய்து விட்டார். எந்த பாடலாம் நீங்க பட்டீங்களோ அதெல்லாம் போதும் என்று கர்த்தர் முடிவு செய்து விட்டார். எந்த குறைவெல்லாம் உங்களுக்கு இருந்தது அதெல்லாம் போதும் என்று கர்த்தர் முடிவு செய்து விட்டார். இவைகள் என்னைவிலை கொண்டு தொடர்ந்து இந்த மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே முன்னோக்கி செல்லவும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கு உதவி செய்யட்டும். அதே போல நாம் எழும்புவதில் செயல்படுவதில் நாம் ஆயத்தமாக இருப்போம். நிச்சயம் கர்த்தர் மேன்மையான காரியங்களை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா.